அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஃபாத்தத்தில் முஸல்லிய ஸலாத்துன் யக்லியஹா இதா தக்கரஹா லாக்கின் லா யுஸல்லிஹா ஃபில் அவ்காத்தி ஸலாஸத்தில்லதி முனிய அனிஸ் ஸலா ஃபீஹா. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்திலே ஃபிக்ஹ் சட்டத்தொடரிலே தப்பிப்போன தொழுகைகளை கலா செய்வது சம்பந்தமான சில சட்டங்கள் இடம்பெறுகின்றன. இயன்ற மட்டும் அந்த வக்தோடு தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும், ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கிறது. அதாவாக தொழுவதன் மூலமாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஜமாத்தோடு தொழும்போது 1க்கு 27 மடங்குகள் நன்மை கிடைப்பதாக அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளிய அந்த அருள் வாக்குகளையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எதிர்பாராத முறையிலே தொழுகைகள் கலாவாகிற போது எவ்வாறு கலா செய்வது என்பது பற்றிய சட்டதிட்டங்கள் இடம்பெறுகின்றன. கலா செய்வதற்கு முன்னாலேயே பக்தியா தொழுகை வந்து விடுகிறது. நேர தொழுகை வந்துவிட்டால் அந்த நேர தொழுகையை நிறைவேற்றிவிட்டு விடுபட்டு போன அந்த கலா தொழுகை நிறைவேற்றுவதா, இல்லை முதலிலே எந்த தொழுகை தவறு இருக்கிறதோ அந்த தொழுகை கலா செய்துவிட்டு அதற்கு பின்பு அந்த பக்தனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதா என்பன போன்ற கேள்விகளுக்கு இங்கே பதிலளிக்கப்படுகிறது. ஆம், நாம் என்ன செய்ய வேண்டும்? இயன்ற மட்டும் கலாவாகிவிட்ட தொழுகைகளை சீக்கிரமாக நிறைவேற்றிவிட முயற்சிக்க வேண்டும். உதாரணமாக இஷா தொழுகை தாமதமாகிவிட்டது, அயர்ந்து தூங்கி விடுகிறோம். கலாவாகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரவினுடைய கடைசிக்குள் எழுந்து தொழுது விட வேண்டும். அது அதாவாக ஆகிவிடும். சரி, கலாவாகிவிட்டது என்றால் ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்ன மாத்திரத்திலே எழுந்து முதலிலே அந்த இஷாவை நிறைவேற்றி விட வேண்டும். தப்பிப்போன தொழுகையை எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றிவிட்டு அடுத்து ஃபஜ்ரு, அந்த ஃபஜ்ரு தொழுகை தான் வக்து தொழுகை, பக்தியா தொழுகை என்று அரபியிலே பகருகிறார்கள். அந்த பக்தியா தொழுகையிலே நாம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக அருமை சகோதரர்களை நாம் நினைவு கொள்ளத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டால், மக்ரூஹான நேரங்களிலே கலா தொழுகையை நிறைவேற்றக்கூடாது. அறிந்து வைத்திருக்கிறோம், நாம் 3 வக்துகள் அந்த நேரத்திலே தொழுவது மக்ரூஹாக இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது, விரும்பத்தகாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அது என்ன 3 வக்துகள்? காலையிலே சூரியன் உதிக்கிற போது, மதியம் சூரியன் உச்சத்திலே இருக்கிற போது சுமார் 12 மணிக்கு, அதே போன்று சூரியன் அஸ்தமிக்கிற போது. இந்த 3 நேரங்களிலே தொழுவதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதற்கான ஹிக்மத் நமக்கு என்ன என்பது தெரியும். சில சந்தர்ப்பங்களில் நாம் பார்ப்போம், பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ரு தொழுகைக்கு சிலர் தாமதமாக வருவார்கள். நாம் சாதாரணமாக இங்கே டைம் குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஜமாத் தொழுகை ஆரம்பித்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் நமக்கு சூரியன் உதிப்பதற்கான நேரம் இருக்கிறது. அரை மணி நேரம் டைம் வைத்துத்தான் நாம் ஜமாத்தை தொடங்குகின்றோம், ஃபஜ்ர் ஜமாத்தை தொடங்குகிறோம். ஒரு 10 நிமிஷமும் 1/4 மணி நேரத்தில் தொழுகை நிறைவு பெற்று விடுகிறது. அதற்கு பின்பு 1/4 மணி நேரம் இருக்கிறது. அந்த 1/4 மணி நேரத்தில் நாம் தொழுது விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அரை மணி நேரம் கடக்கிற போது சூரியன் உதிக்கிற டைம் வந்து விடுகிறது. சூரியன் உதிக்கிற டயத்தில் சில நண்பர்கள் வேகமாக வந்து தொழுவதை நாம் பார்க்கிறோம். சற்று தாமதிக்க வேண்டும். இஷ்ராக் டைம் என்று சொல்வார்கள் அல்லவா? இஷ்ராக் டைம் வருகிற வரை தாமதிக்க வேண்டும். ஜமாத் சாத்திகள் முக்கியமாக இஷ்ராக் தொழில் நிறைவேற்றி விட்டு புறப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த சூரியன் உதிக்கின்ற அந்த நேரம் கடக்கின்ற வரை காத்திருப்பார்கள். எனவே நாம் என்ன செய்யக்கூடாது? சூரியன் உதிக்கிற போது தொழுவதை தவிர்க்க வேண்டும். இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார். லோஹர் நேரத்திலே பெரும்பாலும் இந்த காட்சியை காண முடிவதில்லை. அசரிலேயும் இந்த காட்சியை நாம் காணுகிறோம். அசரு தொழுகைக்கு ஜமாத்தோடு வராதவர்கள் பள்ளிவாசல்ல தொழ வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வருகிறார்கள். உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். பள்ளிவாசல்ல தொழுதாலும் சரி, வீட்டை தொழுதாலும் சரி, சட்டம் ஒன்றுதான். சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் தொழுவக்கூடாது. சூரியன் குருபாகிற நேரம், ஒருபுடைய டைம் என்னவென்று கேட்டால், பாங்கு சொல்வதற்கு ஒரு 10 நிமிடங்கள் இருக்கிற போது,
மகரிப் பாங்கு சொல்வதற்கு ஒரு 10 நிமிடங்கள் இருக்கிற போது சூரியன் மறைந்து கொண்டிருக்கும். அதற்கு பின்னும் மறைந்து முடிந்ததற்கு பின்னால் தான் மகரிப் தொழுகை ஸ்டார்ட் ஆகுது. எனவே மகரிபுக்கு நெருக்கமாக நாம் அந்த அசரு தொழுகையை நாம் நிறைவேற்றுவதை தவிர்க்க வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரத்திலே தொழுவதை பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள், வேண்டாம் என்று கூறுகிறார்கள். எனவேதான் இப்போது நாம் வாசிச்ச அந்த வாசகத்துல நீங்கள் கலா செய்வதானால் லா யுஸல்லிஹா ஃபில் அவ்காத்தி ஸலாஸத்தில்லத்தி முனியா அனி ஸலாத்தி ஃபீஹா, எந்த 3 சமயங்களிலே தொழுகை தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த 3 சமயங்களிலே நீங்கள் தொழுகையை கலா செய்யாதீர்கள் என்று. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, ஒருவருக்கு பல தொழுகைகள் தவறிவிட்டது, ஃபஜ்ர், லொஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இப்படி பல தொழுகை தவறிவிட்டது என்றால் அவர் எப்படி அந்த தொழுகை நிறைவேற்றுவது? தர்த்தீபாக 1 by 1 ஃபஜர், அடுத்து லொஹர், அசர், இப்படி தர்த்தீபாக தொழ வேண்டுமா, இல்லை சற்று முன்பின்னே தொழுது கொள்ளலாமா என்கின்ற ஒரு கேள்விக்கான பதிலை தருகிறார்கள். தொழுகையாளிலேயே 2 வகையினர் இருக்கிறார்கள். சாஹிபு தர்த்தீப் என்று இருக்கிறார்கள், சாஹிபு தர்த்தீப் அல்லாதவர் இருக்கிறார்கள். சாஹிபு தர்த்தீப் என்றால் தங்களுடைய வாழ்நாளிலே 5 நேரத்தை விட அதிகமான தொழுகைகளை கலா செய்திருக்க மாட்டார்கள். ஒரு 6 தொழுகை அளவுக்கு கலா செய்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்குத்தான் சாஹிபு தர்த்தீப் எனப்படும். 6ஆம் தொழுகையை கலா செய்துவிட்டால் அவர்களை சாஹிபு தர்த்தீப் என்று சொல்லப்படாது. சாஹிபு தர்த்தீபுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது 6 தொழுகையை விட குறைவான தொழுகைகளை தவறவிட்டவர்கள், கலாவாக்கி விட்டவர்கள், அவர்கள் அல்லாமல் 6 தொழுகையை கலாவானவர்களுக்கு ஒரு சட்டம், 6 தொழுகை விட குறைவான தொழுகைகளை கலா செய்தவர்களுக்கு ஒரு சட்டம். குறைவான தொழுகைகளை மட்டும் கலா செய்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் சாஹிபு தர்த்தீபாக இருந்திருக்கிறார்கள் என்றால் தர்த்தி பிரகாரம் தான் அவர்கள் தொழுக வேண்டும். பக்தியாவுடைய நேரம் வந்து விட்டாலும் கூட அந்த பக்தியாவுக்கு முன்னாலே, வக்து வருவதற்கு முன்னாலேயே எத்தனை தொழுகைகள் கலாவாகி விட்டதோ அதற்கான பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு கலாவான தொழுகையை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு 6 தொழுகைக்கு குறைவான அந்த தொழுகைகள் இருக்கின்றனவே அதையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்பு வக்து தொழுகைக்கு வர வேண்டும். 6 தொழுகை அளவுக்கு ஒருவர் கலா செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவருக்கு அந்த தர்த்தீப் அவசியம் இல்லை. உதாரணமாக அவர் பள்ளிக்கு வருகிறார், தொழுகைக்கு வருகிறார், பக்தியாவுடைய டைம் ஜமாத் ஆகிறது, அந்த ஜமாத் தொழுகையை தொழுது விட்டு பின்பு அவர் கலா தொழுகலாம். மட்டுமல்ல முன்பின்னு கூட செய்து கொள்ளலாம். ஃபஜ்ர், லொஹர், அசர் என்கிற அந்த வரிசை இல்லாமல் முன்பின் கூட செய்யலாம். எப்படி முன்பின் செய்வது? இப்போ ஒருவருக்கு ஃபஜ்ர், லொஹர், அசர், மக்ரிப் இதெல்லாம் தவறி போயிருந்தால் லொஹருக்கு வருகிறார், அந்த லொஹர் நேரத்தில் இன்னும் அவர் ஃபஜ்ர் தொழுகவில்லை, என்ன செய்யலாம்? அவர் லொஹருடைய அந்த கலாவை தொழுது விட்டு பின்பு வக்து தொழுகையை தொழுது விட்டு பின்பு ஃபஜ்ரை தொழுகலாம். இது தர்த்தீப், சாஹிப் தர்த்தீப் அல்லாதவருக்கு உண்டான ஒரு சட்டம். சாஹிப் தர்த்தீப் அல்லாதவர் யார் என்பதை நாம் எடுத்த மாத்திரத்தை சொல்லியிருக்கிறோம். இது ஒரு லேசான விஷயம்தான். இது புரிந்து கொள்வது சிரமமான ஒரு விஷயம் கிடையாது. 3வது விஷயம், அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இஷா தொழுகையில வித்ரு வாஜிபு நாம் தொழுகிறோமே, அந்த வித்திரை நாம் தொடர்ச்சியாக தொழ வேண்டுமா? இஷாவுக்கு பின்னால் தான் தொழுக வேண்டுமா? இஷாவுக்கு முன்னால் ஒருவர் வித்திரு தொழுது விட்டால் அந்த வித்திரு நிலைமை என்ன என்பது பற்றி பேசுகிறார். ஆம், அது வாஜிபாக இருக்கிறது. வித்திரு தொழுகை எப்படி வாஜிபோ அதே போன்று தர்த்தீபும் வாஜிபாக இருக்கிறது. ஒருவர் இஷா தொழுகைக்கு முன்னாலே வித்திரை தொழுது விட்டார் என்றால் அந்த வித்திரு தொழுகை ஏற்கப்பட மாட்டாது. மாறாக இஷா தொழுவதற்கு பின்பு மறுபடியும் அவர் வித்திரு வாஜிபு தொழுதாக வேண்டும். காரணம், இந்த தர்த்தீபு மாறக்கூடாது, இந்த வரிசை மாறக்கூடாது. அதே போன்றுதான் வித்திரு தொழுகாமல் ஒருவர் தூங்கிவிட்டார், வித்திரு தொழுகாமல் ஒருவர் தூங்கிவிட்டார், இஷா தொழுது விட்டார், பின்பு கண் விழிக்கின்றார். கண் விழிக்கின்ற போது ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டது, ஃபஜ்ரு தொழுக வேண்டும். இந்த ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னாலே அவர் வித்திரு தொழுது விட்டு அப்புறமா ஃபஜ்ரு தொழுக வேண்டும். இதையும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலேயே நாம் அந்த வித்திரை தொழுது விடலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லது பள்ளிவாசல் வந்து வலவு நாம அனில் வித்திரி ஹத்தா தலல் ஃபஜ்ரு வஜப அலைஹி அன் யக்லியல் வித்ர அவ்வலா சும்ம யுஅத்தியல் ஃபஜ்ர். ஃபர்ஸ்ட் வித்திரை நிறைவேற்றிவிட்டு செகண்ட் ஃபஜ்ர் தொழுகைக்கு வர வேண்டும். இதற்கு மாற்றமாக தொழுதால், ஃபஜ்ரை தொழுது விட்டு அடுத்து வித்திரை தொழுதால் மறுபடியும் வித்திரை தொழுது விட்டு ஃபஜ்ரை மீட்டுகின்ற ஒரு சட்டம் வருகிறது. இப்படியெல்லாம் ஒரு முக்கியமான சட்டம் வருகிறது. சில சமயங்களிலே தான்
தரித்தீபு இல்லாமல் போகிறது. அதாவது 5 தொழுகை ஓரளவுக்கு இப்படி தவற விடக்கூடியவர்களுக்கு தரித்தீபு தேவையில்லைன்னு நாம் சொன்னோம் அல்லவா. 6 தொழுகை விட குறைவான முறையில தொழக்கூடியவர்களுக்கு தரித்தீபு இல்லை, கொஞ்சம் முன்பின் தொழுது கொள்ளலாம். அதே போன்று சில பேருக்கு என்ன தொழுகை தப்பி விட்டது என்பது மறந்து போயிருக்கும். நாம் ஞாபகத்தோடு நாம் தொழுது விட்டோம் என்றால் தப்பித்துக் கொள்வோம். பிரயாணம் யாத்திரை சென்றிருக்கிற போது ஏதாவது 2 வக்துகள் தவறி இருக்கும், பின்னால் தொழுவோம். யார் தொழுகையாளிகளா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கவலை வரும். வாழ்நாள் பூராவும் நாம் தொழாமல் இருக்கக்கூடாது, இறுதி மூச்சு வரை வேலை தொழுதவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஈமான் யக்கீனோட யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கவலை வரும். பிறகு திடீரென்று தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும், ஆஹா நாம் 2 தொழுகையை தவற விட்டு விட்டோமே என்று. இப்போது தர்த்தீப் இருக்காது. அதற்கு முன்னாலே வேறு சில தொழுகையில் நாம் தொழுதிருப்போம். அதே போன்று சில சமயங்கள் நேரம் நெருக்கடியாகிவிட்டாலும் தர்த்தீப் தேவையில்லை. நேரம் நெருக்கடி என்ன? இப்போது ஒருவருக்கு லொஹர் கலாவாயிருக்கிறது, அசர் தொழுகைக்கு அவர் தயாராகிறார். ஆனால் அசர் தொழுகைக்கு தான் டைம் இருக்கிறது. இங்கே லொஹர் தொழுது விட்டு அசர் தொழுகை டைம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்குத்தான் லீக்குல் வக்து என்று அரபியிலே சொல்கிறார்கள். இப்போது அசரை தொழுது வேண்டும். அசரை தொழுது விட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி மகரிபு நேரம் வந்ததுக்கு பின்னாடி லொஹரை தொழுதாலே போதுமானது. இங்கே தர்த்தீப் இல்லை. முறை பிரகாரம் தர்த்தீப் என்ன 1/1 லொஹருக்கு பின்னாலே அசர். இப்போது இவர் அசர் தொழுவதற்கு நேரம் நெருக்கடியாக இருக்கிறது. எனவே அசரை நிறைவேற்றி விட்டு அதற்கு பின்னாலே மகரிபுக்கு பின்னாலே என்ன செய்தலாம், அவர் அந்த லொஹரை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்றைய சட்டம் இருக்கிறதே, இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அவசியத்தை, அதனுடைய அவசரத்தை புரிய வைப்பதற்காக இயன்ற மட்டும் நம்முடைய வாழ்நாளிலே பக்தோடு தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு பரக்கத்து இருக்கிறதே, அபரிமிதமான அளவிலா பரக்கத்தாக இருக்கிறது. பக்தோடு பக்தாக நாம் தொழுவது எதிர்பாராத முறையிலே இப்படி சில தொழுகைகள் ஃபாய்த்தா என்றால் தவறிவிட்டால் அந்த தொழுகையில எப்படி நாம் வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தொழுக வேண்டும் என்கின்ற சட்டத்திட்டங்களை நாம் உள்வாங்கி வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.